வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, gmail.com பயன்படுத்தி ஒரு இமெயில் அடுத்தவங்களுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு இமெயில் அனுப்ப நினைக்கிறாங்க. இப்போது அதை எப்படி அனுப்புறது, அதில் என்னென்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தேவை அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் எப்படி இமெயில் அனுப்புறதுனே தெரியாமல் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஒரு இமெயில் அனுப்புறது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாங்க, ஏதோ ஒரு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு அனுப்பணும் அப்படின்னாக்க அந்த மெயிலே பார்த்தா அது ஒரு ஃபார்மேட்டில் ஸ்ட்ரக்சராக இருக்காது. அது பார்க்கவே ஒரு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து நமக்கு கொடுக்காது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னா, பேசிக்காக எனக்கு இமெயில் புதுசு, ஒரு இமெயில் எப்படி அனுப்புறதுன்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும். ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் இது வந்து பேசிக் ஐடியா, ஒரு இமெயில் எப்படி சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான். அதுக்கு முன்னாடி gmail.com பற்றி சொல்லுவோம். இப்போ பெரும்பாலும் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜிமெயில் ஆப் ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வந்துடுது. ஜிமெயில் ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம். இல்லை mail.google.comல லாகின் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா, mail.google.com லாகின் பண்ணி ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஜிமெயில் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தினாலும். ஆனால் ஜிமெயில் ஆப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து mail.google.com லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி. என்னோட அட்வைஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, முதல்ல நீங்கள் இமெயில் அனுப்புறீங்க அப்படின்னாக்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். gmail.comல லாகின் பண்ணுங்கள், இல்லை mail.google.comல லாகின் பண்ணி அதில் உங்களோட டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணி அங்கே ப்ரௌசர் மூலமாக முதல்ல இமெயில் அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த இமெயில் லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக காட்டும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுனால ஈஸியாகவும் இருக்கும். சரிங்க. இந்த gmail.comன்றது என்ன அப்படின்னாக்க, இப்போ கூகுளோட ஒன் ஆஃப் த சர்வீஸ்ங்க. கூகுளோட சர்வீஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ யூடியூப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கூகுளோட சர்வீஸ் தான். கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கூகுளோட தான். குரோம் ப்ரௌசர் வந்து கூகுளோட தான். ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான சாஃப்ட்வேர் ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் வந்து கூகுளோட தான். அந்த மாதிரி தான் மெயில் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க கூகுளில். அதுதான் இந்த ஜிமெயில். இது வந்து ஃப்ரீ தான் இண்டிவிஜுவல்ஸு. பிஸ்னஸ் பர்பஸாக இருக்குது, அது தனியாக பார்க்கலாம். இது வந்து இண்டிவிஜுவல் பேசிக்காக நம்ம ஒரு இமெயில் அனுப்புறது எப்படி பார்ப்போம். சரிங்க, வீடியோக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னால் நம்ம தமிழ் டெக் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போயிடுவோமா? சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து mail.google.comல லாகின் பண்ணியிருக்கேன். பை டிஃபால்ட்டாகவே நம்ம லாகின் பண்ணோம்னாக்க இன்பாக்ஸில் வந்து வந்துடும். ஸோ இதனுடைய ஃபீல் வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இமெயிலில் லாகின் பண்ணிங்கனாக்க இந்த ஜிமெயில் லாகின் பண்ணி நீங்கள் இந்த கம்போஸ்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்போஸ்ன்ற பட்டன் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்ப போகிறீங்க. இப்போ என்னோட ஐடி இருக்குது. சரிங்க, என்னோட இந்த ஐடிக்கு நான் அனுப்புகிறேன். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட். நான் எதுக்காக இந்த மெயில் அனுப்புகிறேன் அப்படின்றத ஒரு ஸ்னாப்ஷாட் தான் சப்ஜெக்ட். இப்போது நான் நியூ இயர் விஷஸ் அனுப்புகிறேன். நியூ இயர் விஷஸ் ஓகே, இது வந்து சப்ஜெக்ட். அதுக்கடுத்து இப்போது இதுதாங்க பாடி. இங்கே தான் நீங்கள் உங்களோட இமெயிலில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நம்ம பாருங்க டைப் பண்ணிக்கிறேன். ஹாய், நான் இப்படி போட்டுக்கிறேன். பெருசாக இருக்கும். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் வந்து இந்த யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட அட்ரஸ் கொடுத்தாச்சு. இது வந்து சப்ஜெக்ட் நியூ இயர் விஷஸ் தான் இருக்கேன். ஹை தமிழ் டெக் வியூவர்ஸ்,
விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. கீழே இதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸ். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ரிகார்ட்ஸ்னு போடலாம், இல்லை தேங்க்யூன்னு போடலாம். இது வந்து சிக்னேச்சர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இப்படி தாங்க ஒரு இமெயில் வந்து பாடி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய டைப் பண்ணலாம், இல்லை புல்லட் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து இங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஏதாவது போல்டாக இருக்கணுமா, இப்போது நியூ இயர், இப்போ நான் இந்த இதை வந்து எடுத்து போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது இட்டாலிக் வேணும்னாலும் இட்டாலிக் பண்ணலாம். இது வந்து இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னு சொல்லுவோம். அண்டர்லைன் வேணும்னாலே அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எனக்கு அண்டர்லைன் தேவை, நான் ஜஸ்ட் வந்து இட்டாலிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கு கலர் ஏதாவது தேவை அப்படின்னாக்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் டைப்பு, இது உங்களுக்கு இது வந்து சைஸு, இது வந்து கலர் வந்து ஏன்னு இருக்கு இல்லையா, இது வந்து டெக்ஸ்ட் கலர், இது வந்து பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா இதில் இந்த ஏன்ற கிளிக் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் இதை ஒன்று நான் எடுத்துக்கிறேன், லைட் கலர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து இது தாங்க வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த அட்டாச் ஃபைல்ஸ். ஏதோ ஃபைல் அட்டாச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன், உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதும் சென்ட் பண்ணலாம். இந்த சென்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இப்போ இமீடியட்டாக நீங்கள் சென்ட் பண்ணலாம், இல்லை ஷெட்யூல் அண்ட் சென்ட் பண்ணலாம். இந்த ஷெட்யூல் அண்ட் சென்ட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் கார்னரில் வந்து ஐ ஐக்கானில் வந்து கொடுக்குறாங்க லிங்க்கு, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப ஃபியூச்சர், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதாங்க ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணுறது. இதில் இன்னும் சில ஆப்ஷனாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 2 போட்டிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சிசி அண்ட் பிசிசின்னு இருக்கும். இந்த சிசின்றது என்னன்னா கார்பன் காப்பி, பிசிசி அப்படிங்கிறது பிளைன் கார்பன் காப்பி. சிசின்றது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, அதை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து கார்பன் காப்பி. பிசிசி அப்படிங்கிறது என்னன்னா பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிசிசியில் நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த டூவில் இருக்கிறவங்களோ இல்லை சிசியில் இருக்கிறவங்களோ தெரியாது. ஆனால் சிசியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒன்லி அனுப்புகிறவருக்கும் இந்த பிசிசியில் ரிசீவருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு சினாரியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறீங்க உங்கள் டீமுக்கு, அதில் சிசியில் உங்கள் டீம் லீடர் வந்து வைக்கலாம், 2 வந்து உங்கள் டீமுக்கு வைக்கலாம். ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட மேனேஜருக்கோ இல்லை மேனேஜரோட மேனேஜருக்கும் தெரியணும் இன்டெரக்டாக அப்படின்னா இந்த இடத்துல பிசிசியில் வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த பிசிசியில் யாரோட ஐடி நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த 2ல இருக்கிறவங்களுக்கும் இந்த சிசியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இது வந்து ஆப்ஷன் தான். இது இல்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நீங்கள் டைப் பண்ணும்போது சில ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கிராமட்டிக் மிஸ்டேக் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பெரும்பாலும் ஜிமெயிலில் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது அது கரெக்ஷன் வந்து காட்டிடும். இல்லைனா நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு சென்ட் பண்ணுறதுனால உங்களோட சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது எதுக்காக அனுப்புகிறோம், நியூ இயர் விஷஸ் அனுப்புகிறோம் ஃப்ரம் ஆர்கே. யாருக்கு அனுப்புகிறோம், தமிழ் டெக் வியூவர்ஸ். அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட மெயில் வந்து ரெடியாக இருக்குது, நாம் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சிசியில் வந்து பாருங்கள், இப்போ தமிழ் டெக் வியூ கொடுக்குறேன். ஓகே, தமிழ் டெக் வியூ வந்து சிசியில் கொடுக்குறேன். இப்போது பாருங்கள், இதனுடைய ஒரு காப்பி வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். பாருங்கள் உடனே வந்துருச்சு. ஏன்னா நம்ம இங்கேருந்து அனுப்புறதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ் டெக் வியூக்கு வந்து 2 வந்து ஆர்கே எஸ்ஐபி செக்யூரிட்டி ஜிஆர்சி வந்திருக்கு, ஆனால் சிசியில் வந்து இது தமிழ் டெக் வியூக்கு வந்திருக்கு. இப்படி தாங்க ஒரு மெயில் அனுப்புறதுனா எப்படி, இதில் நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது அப்டேட்ஸ் இல்லை இன்னும் அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு, ஏதாவது வீடியோ கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து என்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே போல் வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைன்னா அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். நன்றி, திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.